எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல செப்டம்பர் 24, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். நேத்து அமெரிக்கால ரேட் கட்டுக்கு அப்புறம் முறையா ஜெரோம் போல் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ரேட் கட் இந்த தடவை பண்ணிருக்கோம். ஆனா இதுக்கு அடுத்து நாங்க ரொம்ப அக்ரெசிவா ரேட் கட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி டேரிஃபோட இம்பாக்ட் இன்ஃபிளேஷன்ல எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம ரேட் கட்டும் அக்ரெசிவா பண்ணிட்டோம் அப்படின்னா அமெரிக்கால இன்ஃபிளேஷன் திரும்ப ரொம்ப அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கன் சென்ட்ரல் பேங்கோட இன்ஃபிளேஷன் டார்கெட் அப்படிங்கிறது 2%. ஆல்ரெடி அமெரிக்கால இப்பயே இன்ஃபிளேஷன் அந்த 2%க்கு மேலதான் இருக்கு. ஸோ ரேட் கட் ரொம்ப அக்ரெசிவா பண்ணா அந்த இன்ஃபிளேஷன் 3.5 போயிடுச்சுன்னா திரும்ப எக்கானமி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காஷியஸா அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஸ்பீச்சோட இம்பாக்ட் அப்படிங்கிறது நேத்து நாஸ்டாக் 100ல நமக்கு கிளியரா தெரிஞ்சது. நாஸ்டாக் 100 கிட்டத்தட்ட ஒரு 0.8% கீழே விழுந்திருந்தது. ஏன்னா அடுத்தடுத்த ரேட் கட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் நேத்து நெகட்டிவா ரியாக்ட் பண்ணியிருந்தது. இதோட ரியாக்ஷன் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்லயும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி -30 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்ல ஓபன் ஆகும்போது இந்தியன் மார்க்கெட் 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவ்ல ஓபன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அடுத்து நேற்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்னொரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, ரூபா டாலருக்கு எகென்ஸ்டா ஆல் டைம் லோவை அடிச்சிருக்கு. நேற்று 45 பைசா கீழே விழுந்து 88.75 ரூபா செட்டில் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி அமெரிக்கா இந்தியா மேல போட்ட அந்த 50% டேரிஃபும் போன வாரம் இந்த H1B விசா மேல போட்ட ஒரு சில ஃபீஸ் ஹைக்கும் தான் இந்த ரூபா மேல இருக்கிற பிரஷர் இன்னும் மவுண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து கோல்டோட விலை நேத்தும் பயங்கரமா ஏறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சைனால இருந்து கோல்டோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைனாவோட சென்ட்ரல் பேங்க் நேத்து ஒரு பெரிய கோல்டு பை பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் கோல்டோட டிமாண்ட் அதிகமாகி கோல்டு நேத்து ஒரு நாள்ல மட்டுமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3785ல நேத்து கோல்டு இருக்கு. ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 3800 கிராஸ் பண்ணி கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கடந்த 1 இயர்ல மட்டும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 44% கோல்டு ஏறி இருக்கு. அதே சமயத்துல இந்தியால பார்த்தோம் அப்படின்னா 10 கிராம் 24 கேரட் கோல்டு 1,13,000 தாண்டி வித்துட்டு இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல இந்தியால மட்டுமே 53% கோல்டு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. கோல்டோட விலை அதிகமா ஏறினதுனால கோல்டு விற்கிற கடைக்காரங்க எல்லாருமே நிறைய ஆஃபர்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேல்ஸ் கம்மியாகும், கோல்டோட பிரைஸ் அதிகமா இருக்கிறதுனால மக்கள் பொருள் கோல்டு வாங்குறது கொஞ்சம் சொனக்க காட்டுவாங்க அப்படிங்கிறதுனால 9 கேரட்ல கோல்டு பண்றதுல இருந்து மேக்கிங் சார்ஜஸ் கட் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ரீட்டைலர்ஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் நாங்க குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெஃப்ரீஸோட சேர்மனான கிறிஸ் வுட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோல்டு பிரைஸ் ரைசிங்கிறது இன்னும் தொடரதான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு சொல்ற டார்கெட்டுங்கிறது ரொம்ப அவுட் ஆஃப் ரீச்சா இருக்கு. இப்போ $3800 கிட்ட ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க கோல்டு இன்னும் 76% ஏறி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே $6600 போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரேட் கட் அடுத்தடுத்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் மவுண்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால இந்த கோல்டோட ரேலி அப்படிங்கிறது இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது ரொம்ப ஓவரான ஒரு டார்கெட்டா நமக்கு தெரிஞ்சாலும் கோல்டு இன்னும் ஒரு 6 months to 1 year ஏறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறத இது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்மளால கோல்டை எந்த வகையில வாங்க முடியுமோ அந்த வகையில வாங்கி நம்மளோட போர்ட்போலியோல ஆட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த ரேலியில நாம கொஞ்சம் பாதிக்காம இருக்கிறதுக்கு இப்பயே நம்ம ஒரு கால் எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட். ஃபர்ஸ்ட் ஜாகுவார் லேண்ட் ரோவர் அவங்கள ப்ரொடக்ஷன் லைன்ல ரீசெண்டா ஒரு சைபர் அட்டாக் நடந்திருந்தது. அதனால அவங்க ப்ரொடக்ஷன் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஷட்டவுன் அக்டோபர் 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இம்பாக்ட் ஜாகுவார் லேண்ட் ரோவர்ல இருக்கும். அது மாதிரி டாடா மோட்டர்ஸ்லயும் இந்த ஷட்டவுனோட இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் அதிகமான என்கொயரி ஆட்டோ செக்டருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி புக்கிங்கும் பயங்கரமா சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதனால இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறது ஆட்டோ டீலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல சீசனா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்துல ஆல்ரெடி அவங்க மேனுஃபேக்சர்ஸ் வாங்கி வச்சிருந்த ஸ்டாக் மேல போடப்பட்ட செஸ் சம்பந்தமா கவர்மெண்ட் கிட்ட அவங்க ரொம்ப நாள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் அந்த கோரிக்கையை நிராகரிச்சிச்சு. ஸோ அதனால 2.5 கோடி
ஒர்த் ஆஃப் செஸ் வந்து அவங்க வந்து பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. அடுத்து அசென்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஆந்திரால புதுசா வந்து ஒரு கேம்பஸ் ஓபன் பண்ண போறோம், அதன் மூலமா ஒரு 12,000 ஜாப்ஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்விக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ரேபிடோல அவங்களுக்கு இருக்கிற 12% ஸ்டேக்கை வந்து 2,399 கோடிக்கு வந்து சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து தான் பார்த்தோம், ஸ்விக்கி வந்து இன்ஸ்டாமார்ட் வந்து சக்சஸ் பண்றதுக்கு பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இந்த சைடு வந்து ரேபிடோல இருக்கிற 12% ஸ்டேக் வந்து அவங்க சேல் பண்றாங்க. அடுத்து H1B விசால இன்னொரு சேஞ்ச் வந்து ட்ரம்ப் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் H1B விசா அப்படிங்கிறது ஒரு லாட்டரி சிஸ்டம். ஸோ அப்ளை பண்ணுவோம், லாட்டரி அடிப்படையில் வந்து அசைன் ஆகும். பட் ஆனா இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கில் அண்ட் டேலண்ட் பேஸ்ல ஹை வேஜஸ் ஃபேவர் பண்ணி H1B விசா வந்து அப்ரூவல் தர போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. அதனால ஃப்ரெஷர்ஸ் யாராவது H1B விசா அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து S&P குளோபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இன்கம் டாக்ஸ் ரிலீஃபும் ஜிஎஸ்டி ரேட் கட்டும். அது மட்டும் இல்லாம மான்சூன் வந்து இந்த தடவை கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 2024 ஐபிஓ இஷ்யூ பண்ணதுல 38 கம்பெனிஸ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரெட்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2025 அதோட சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஐபிஓஸ்க்கு அப்புறம் நெகட்டிவா ட்ரேட் ஆகுறது அப்படிங்கிறது கடந்த 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸா வந்து ஐபிஓ பிளேஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு வேல்யூ பையா இருந்தது. ஐபிஓ போடும்போது ஒரு கம்பெனி வந்து கொஞ்சம் ஒரு வேல்யூ பிரைஸ்ல வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சு நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கும். நம்ம நிறைய பேர் கதையை படிச்சிருப்போம், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து ஐபிஓல வாங்கிட்டு அது ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணதுனால நடந்த விஷயம் அப்படின்னு. ஆனா இப்ப ரீசெண்டா ஐபிஓ அப்படிங்கிறது வேல்யூ பையா இருக்கிறது இல்ல, ஐபிஓ வரும்போதே ஓவர் வேல்யூட தான் வருது அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா குளோபல் எக்கானமியே 2026 வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி growth அப்படிங்கிறது ரொம்ப மாடரேட்டா தான் இருக்கும் அக்ராஸ் குளோபல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எச்சரிச்சிருக்காங்க. அடுத்து ஜியோ வந்து பிளாக் ராக்கோட சேர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க முறையா பிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து லான்ச் பண்றாங்க. அது வந்து ஏஐ ட்ரிவனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட பாஸ்மதி ரைஸோட ஜிஐ ஸ்டேட்டஸ் வந்து ஒரு டேஞ்சர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்த வந்து பாஸ்மதி குரோயிங் ஏரியாஸ்ல ஒன்னா ஆட் பண்ணதும் இந்த இந்தியாவுக்கு வந்து அந்த பாஸ்மதி டிமாண்ட்ல வந்து ஒரு பிரஷரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால இந்தியன் மார்க்கெட்ல கேஆர்பிஎல் அண்ட் எல்என்டி ஃபுட்ஸ் இந்த ரெண்டு ஸ்டாக்குக்கு இது வந்து ஒரு பிரஷரா அமையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து ட்ரம்ப் வந்து யூஎன்ல ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் மேல வார் தொடுக்கிறது அப்படிங்கிறது கிரைம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதே சமயத்துல சைனாவும் இந்தியாவும் தான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல வார் தொடுக்கிறதுக்கு பிரைமரி ஃபண்டர்ஸா இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கி அதுக்கு வந்து அந்த வாருக்கு வந்து இன்டைரக்டா சைனாவும் இந்தியாவும் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற அலிகேஷன் வந்து ட்ரம்ப் வந்து திரும்ப யூஎன் ஸ்பீச்ல வந்து வச்சிருக்காரு. அடுத்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு விஷயம், பேராசிட்டமல் வந்து எடுத்துக்கிறதுனாலதான் ஆர்டிசம் ரிலேட்டட் குழந்தைங்க வந்து பிறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வச்சிருக்காரு போற போக்குல. இது வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் மறுத்து இருக்கு. ஆனா இது வந்து ஆல்ரெடி பார்மசூட்டிக்கல் செக்டர்ல யூஎஸ் ஃபெட் வந்து நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்க டைம்ல இந்த மாதிரி ஒரு ட்ரம்போட ரிமார்க் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை வந்து பார்மா செக்டர்ல உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பார்மாலாம் நான் என்ன டாரிஃப் போடுவேன் அப்படிங்கிற பயமுறுத்தியும் வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிட்டே இருக்காரு. அடுத்து பிஎஸ்சி 500 ஸ்டாக்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 60% ஸ்டாக், அதாவது 300 ஸ்டாக் கிட்ட அவங்களோட லைஃப் டைம் பீக்ல இருந்து 20% கீழே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 50% யூஎஸ் டாரிஃபும் அந்த கம்பெனிஸோட ஏர்னிங் growth வந்து ஸ்லக்கிஷா இருக்கிறதும் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் முக்கியமான அப்டேட். இதோட ஓவர்வியூவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து இன்னும் ப்ரெஷர்ல தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கோல்டு அப்படிங்கிறது இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கும் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து பீட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நியூஸ்ல இருந்து நமக்கு ப்ராமினெண்டா தெரியுற விஷயம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.